நம்ம வந்து இன்றைக்கி பீச் சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது ஒரு ஸ்நாக் ஐட்டம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், நேற்று நைட்டே 3 கப்ஸ் ஆஃப் ஒயிட் பீஸ் அதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தேன், ராத்திரி சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ரெகுலர் ப்ரெஷர் குக்கர் இருந்தால் ரெகுலர் ப்ரெஷர் குக்கர்லேயே குக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், அப்புறம் தண்ணி ஊற்றி குக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் நான் இன்றைக்கி என்னோடய இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். சீல் பொசிஷனில் வச்சுருங்க. நீங்கள் வந்து ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ப்ரெஷர் மோட், ஹை ப்ரெஷர் மோட், மினிட்ஸ், கீப் வார்ம் தேவையில்லை. ஸோ இது குக் ஆகட்டும். ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த 3 கப் சுண்டல் வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். மசாலாக்கு ரெடி பண்ணலாம். சார், தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாம் அரைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர், கார்லிக், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் நிறைய 3 கப் பெரிய குவான்டிட்டி பண்ணுறதுனால ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு அண்ட் பச்சை மிளகா. நான் ஆல்ரெடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே அரைச்சி வச்சுப்பேன். அதோட வீடியோ நான் போடுறேன் எப்படி அரைச்சி வைப்பேன்னு. அதை அரைச்சி வச்சதுனால நான் அதோட அப்படியே அந்த லெஃப்ட் ஓவர் அந்த மிக்சியில் இருக்குது, அதுலேயே நான் போட போகிறேன். ஸோ இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன், ஒரு வெங்காயம். ராவாக தான் அரைக்கணும். அரைச்சி இதை நல்லா வதக்க போகிறோம் நம்ம இப்போ போட்டு. ஸோ அதனால் கண்ணு எரியுது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து மிக்சியிலேருந்து இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். சோம்பு போடுறேன், ஃபெனல் சீட்ஸ், ஒரு சின்னமன் ஸ்டிக் போடுறேன், சும்மா ஒரு 4 க்ளோவ்ஸ் போடுறேன். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, ஆனியன், டொமேட்டோ, அதை ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவில் இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம இது வேக வைக்கும் போது, பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். அப்புறமா எண்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
கொதிக்குது இப்போ. நல்லா இப்போ கொதிக்குது. நான் இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது இது ஆகிறதுக்கு. நான் இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன், மிளகாத்தூள் நல்ல ஒரு எங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு எடுத்துக்க முடியுமோ காரம். அப்புறம் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி மல்லித்தூள் அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இது சரியாக நல்ல கிரேவி திக்காக வரத்துக்கு. ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. ப்ளஸ் உங்களுக்குமே அந்த ஸ்மெல் கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போயிருக்கும். இப்போ இந்த டைமில் இந்த குக் பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து வேக வச்சுருக்கோம்ல மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி, அவ்வளோதான் பட்டாணி, இதை போட போகிறோம். ஒரு மேஷர் எடுத்து ஒரு கடையிறது இருக்குல்ல அதை எடுத்து ரொம்ப பண்ண வேணாம், ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா குக் பண்ணுங்க. கொதிக்கிறதுக்கு அவ்வளோதான். நல்ல திக்கான பீட் சுண்டல் ரெடி. தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா இது ஆறினோடனே திக்காகும். இது எப்படி சர்வ் பண்ணணுன்னா, இதை நல்லா ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு சின்ன வெங்காயம், ரெட் வெங்காயம், சிகப்பு வெங்காயத்தை மேலே தூவி சாப்பிட வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா நிறைய வெங்காயம் தூவிடுங்க. தூவிட்டு லெமன், நல்ல ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சிட்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்தால், கொத்தமல்லி இருந்தால் போட்டு சர்வ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை. அவ்வளோதான், இப்போ சுண்டல் ரெடி. இது அப்படியே சாப்பிட்லாம் ஸ்நாக் மாதிரி. அப்படி இல்லைன்னா ப்ரெட்டோட சைடில் வச்சு சாப்பிட்லாம், பன்னோடு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சப்பாத்தியோட கூட இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் ஆல்வேஸ், ஹாப்பி குக்கிங்.